ஸ்ரீலங்காவில் சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டான சிலம்பத்தை தற்போது பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். தமிழக மாணவர்கள் தேசிய, சர்வதேச சிலம்பம் போட்டிகளில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கவனம் ஈர்த்து வருகின்றனர். அந்த வகையில் அண்மையில் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் கோவை முல்லை மார்ஷியல் அகாடமியைச் சேர்ந்த 24 மாணவ, மாணவிகள் கலந்து கொண்டனர். மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு இதில் குத்துவரிசை, நெடுக்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, இரட்டைக்கம்பு, சுருள்வாள், தொடுமுறை, கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. சர்வதேச அளவிலான போட்டியாக நடைபெற்ற இதில் இந்தியா சார்பாக கலந்து கொண்ட கோவை வீரர், வீராங்கனைகள் 33 தங்கப்பதக்கங்கள், 21 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 12 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 66 பதக்கங்கள் வென்று கவனம் ஈர்த்தனர். இந்த நிலையில் கோவை வந்த பயிற்சியாளர் பிரகாஷ் மற்றும் வெற்றியாளர்களுக்கு பொதுமக்கள், பெற்றோர் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பேர் ரித்விக் பிரணவ். மார்ஷியல் ஆர்ட்ஸில் 7 வருஷமாக சிலம்பம் படிக்கிறேன். நான் வேளாண்மை ஸ்கூலில் 10வது படிக்கிறேன். நாங்கள் ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் மேட்ச் போயிருந்தோம். நாங்கள் எல்லா கேட்டகரியிலும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி 67 பதக்கங்கள் வென்று அங்கே மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக விளாண்டு கரெக்டாக மெடல் அடித்தோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்திலிருந்து முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். எங்களுடைய பயிற்சி பள்ளியிலேருந்து 24 மாணவர் வந்துட்டு இந்த சர்வதேச சிலம்ப போட்டிக்கு தேர்வாகி இன்னைக்கு இப்போ போட்டியில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 66 பதக்கங்கள் வென்று இன்னைக்கு சாதனை படுத்திருக்காங்க பிள்ளைய. இந்த நேரத்தில் 7 வயது குழந்தையிலிருந்து 16 வயது, 18 வயது, 19 வயது, சூப்பர் சீனியர், இந்த மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரியிலுமே போட்டி நடைபெற்றது. இது எங்களுடைய மாணவர் அண்டர் 7ல இருந்து சீனியர் கேட்டகரி அண்டர் 19 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 66 மெடல் வென்று இன்னைக்கு வந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பயிற்சி மையங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னாக்கா கோவை மாவட்டத்துக்குள்ள ஒரு சேரன் மாநகர், கணபதி மாநகர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணியக்காரம்பாளையம், கூரம்பாளையம் சொல்லி இப்படி வெவ்வேறு இடங்களில் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது போக திருப்பூர் மாவட்டங்களையும் நாங்கள் பயிற்சி பிரத்யேகமாக மாணவர்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டில், அதாவது ஸ்போர்ட்ஸாகவும் சொல்லிக் கொடுத்துருவோம், தற்காப்பாகவும் சொல்லிக் கொடுப்போம். இது நிறைய ஊக்கப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த விதமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் கிட்ட நம்ம கவர்மெண்ட் அவங்கள்ட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும்னு முடிவு நினைச்சிருக்கோம். என்ன அப்படின்னாக்கா 3% இடஒதுக்கீடு கேட்டிருந்தோம், அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரிட்டு தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய கலை, பாரம்பரிய மரம், பாரம்பரிய பூ அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இருக்க மாதிரி பாரம்பரிய கலைகளுக்கு ஒரு லோகோவாக நம்மளுடைய சிலம்பக்கலை வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். எங்கள் அணியின் சார்பாக தங்க பதக்கங்களும் 22 வெள்ளி பதக்கங்களும் 12 வெண்கல பதக்கங்களும் வென்றிருக்காங்க எங்களுடைய மாணவர்கள். இந்த போட்டி யார் நடத்தினாங்க அப்படின்னாக்கா இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்கா சிலம்பம் ஃபெடரேஷன்லேருந்து நடத்தினாங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, கத்தார், மலேசியா, இந்த மாதிரி போன்ற நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. சுமார் ஒரு 250 மாணவர்கள் வரைக்கும் இதில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை இதில் விளையாடி வின் பண்ணக்கூடிய பிள்ளைய அடுத்து செலக்ஷன் ஆகி அடுத்து மலேசியா நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். முல்லை தற்காப்பு கலையிலிருந்து ஸ்ரீலங்கா போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 66 பதக்கங்களை வெற்றி பெற்று நம்ம இந்தியாவுக்கும் கோவை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. அந்த பெருமைக்குரியவர் நம்ம அந்த சிலம்பம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த அழிஞ்சு போகிற கலைகளை முன்னெடுத்து பண்ணி இந்த மாதிரி பதக்கங்களை கொண்டு வர்றதுக்குமே அதுக்கான பெற்றோர்கள் முழு முயற்சியுடன் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் 8வது வார்டில் இந்த பயிற்சி மையம் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த பெற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் செல்ஃபோனு, கேம்ஸு அந்த மாதிரி தனிமையில் இருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் இல்லாமல் இந்த குழந்தைகள் நல்ல ஒரு வழிமுறைப்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ப்பை கொண்டு வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம். மேலும் இந்த கலையை நம்ம நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னாலையும் இப்போ இவர் நம்ம மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கை அடுத்த வர ஆட்சியில் நம்ம திமுக ஆட்சியில் வரப்போகுது. கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்பாங்க. நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விளையாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டெப்டி சிஎம் நிறையா விளையாட்டுகளுக்கு நிறையா நலத்திட்டங்களை பண்ணி இன்றைக்கி நிறைய வீரர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு நாங்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். கண்டிப்பாக
நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நம்ம டெப்டி சிஎம் அவர்களும் அடுத்த ஆட்சி அமைச்சோன்னையுமே கண்டிப்பாக எங்களோட சார்பிலையும் வலியுறுத்தி உங்களுக்கான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு மிகவும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இங்கிருந்து எத்தனை பேர் போனாங்க, எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற வந்து அஜய் வந்து கூப்பிட்டு சொன்னபடி, அப்புறம் வந்து இவர் செந்தில் சார் வந்து கூப்பிட்டு சொன்னார். இவங்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கு, ரெண்டாவது வந்து இந்த மாஸ்டருக்கு என்னோட 8வது வார்டு சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.